இஸ்லாமியர்களின் புனித கடமைகளில் ஒன்றான ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளி வாசலில் இன்று நடைபெற்றது. இஸ்லாமியர்களின் முக்கிய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ரமலான் மாதத்தில் நோன்பிருப்பது வழக்கம். கடந்த 2ஆம் தேதி துவங்கி வரும் 31ஆம் தேதி வரை, அதாவது 30 நாட்கள் இந்த நோன்பானது கடைபிடிக்கப்படுகின்றது. இஸ்லாமியர்கள் நோன்பு காலையில் சூரிய உதயத்துக்கு முன்பிருந்து சூரியன் மறையும் நேரம் வரை உணவு தண்ணீர் எதுவும் உட்கொள்ளாமல் நோன்பை கடைபிடிப்பார்கள். இந்த நிலையில் தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளி வாசல் நிர்வாகம், அர்-ரஹ்மானியா நற்சேவை மன்றம் மற்றும் மேக் காம்ப்ளெக்ஸ் வியாபாரிகள் சங்கம் இணைந்து நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்றது. இந்த ஆண்டும் ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாகம் மற்றும் அர்-ரஹ்மானியா நற்செய்தி மையம் சார்பில் இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. இதற்காக நோன்பு கஞ்சி, ஜூஸ், பேரித்தம்பலம் மற்றும் வடை உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. மேலும் பொதுமக்களுக்கு நோன்பு கஞ்சி வழங்கப்பட்டு வருகின்றது. நீண்ட வரிசையில் நின்று பொதுமக்கள் நோன்பு கஞ்சியை வாங்கி செல்கின்றனர். தொடர்ந்து ஜாமியா பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள மன்பவுசுல்லாஹ் அரபிக் கல்லூரியில் பிரம்மாண்டமாக நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் மாலை 6:30 மணி அளவில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு நோன்பு கஞ்சி குடித்து நோன்பு திறந்தனர். தொடர்ந்து சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர் மீராசா மரைக்காயர், துணைத் தலைவர் சிராஜுதீன், செயலாளர் MSF ரஹ்மான், பொருளாளர் மூசா, கிராண்ட் பள்ளி செயலாளர் முகமது உவைஸ், முஸ்லிம் சமுதாய சங்கத் தலைவர் AK மைதீன், HM மீராசா, ஜாபீர், பீர் மைதீன், மீரான், A to Z கரீம், ஜாஃபர், ரசாக், மெட்ரோ ஷேக், ஸ்டார் மொபைல் முகமது குட்டி, வழக்கறிஞர் அஜீஸ், நூர்தீன் மற்றும் ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை, அர்-ரஹ்மானியா நற்சேவை மையம் மற்றும் மேக் காம்ப்ளெக்ஸ் வியாபாரிகள் சங்க உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அதுவும் ரமலானுடைய காலங்கள் காண கிடைக்காத பொக்கிஷமானது. காலங்களை வீணாக்கும் போது அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கே ஒரு அனர்த்தத்தை அது ஏற்படுத்தி விடுகிறது. சகோதரர்களே, மறுமையின் வெற்றிக்கான பயணமாக இந்த உலக வாழ்க்கையின் காலங்களை பிரயோஜனமாக செலவழிப்பது என்பது இது இருக்கிறது. என முன்னாடி வாழ்ந்த மக்களுடைய வயதும் நமக்கு தரப்படவில்லை, பலமும் தரப்படவில்லை. கொஞ்ச நஞ்ச பலமும் கொஞ்ச நஞ்ச வயதும் தான் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இருக்கின்ற காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்விற்காக அந்த நேரங்கள் காலங்களை ஒதுக்குவதில் முனைப்பு காட்ட வேண்டும் என்பதற்காக புனிதமிகுந்த ரமலான் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்றோ அல்லது நாளையோ ரமலானுடைய பிறையை நாம் பார்த்து அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த ரமலான் 3 விதமான பெரும் சம்பவங்களை பின்னணியாக கொண்டது. சகோதரர்களே, இந்த ரமலானில் தான் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட், திருப்பு முனையான பத்ர் யுத்த களத்தின் வெற்றியை அல்லாஹ் இந்த ரமலானில் தான் வைத்தான். அதே போல கொஞ்சம் கூட மாறாமல் ஃபத்ஹு மக்கா என்ற மக்காவை முஸ்லிம்கள் கைப்பற்றிய ஒரு திருநாளும் இந்த ரமலானில் தான் நடந்தது. மிருகங்களாக வாழ்ந்த அந்த மிருக பூமியை மனித பூமியாக மாற்ற மனிதரில் உயர்ந்தவரான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய அளவுக்கு முஸ்லிம்களை முன்னெடுப்புகளை எடுத்ததும் இந்த புனிதமான ரமலானில் தான் என்பதை நாம் மறக்கலாகாது. அடுத்து பைத்துல் முகத்தஸ் என்ற நம்முடைய தாய் இல்லத்தில் இன்னொரு சிறந்த இல்லமாக இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் ஜெருசலம், இந்த பைத்துல் முகத்தஸை கண்ணியத்திற்குரிய ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மீட்டியதும் இந்த ரமலானில் தான் என்பது இந்த ரமலானிற்கு பெருமை சேர்க்கிறது. சகோதரர்களே, இப்படி எண்ணற்ற நிகழ்வுகள் இந்த ரமலானில் நடந்திருக்கின்றன. இந்த ரமலான் ஒன்றும் ஏதோ கடந்து போகக்கூடிய நாட்கள் அல்ல, மற்ற நாட்களை போல அல்ல. குர்ஆனை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் எந்த மாதத்திற்கும் அல்லாஹ் தஆலா பெயர் சொன்னது கிடையாது. கிட்டத்தட்ட 12 மாதங்கள் இஸ்லாத்தில் இருக்கின்றன. இந்த 12 மாதங்கள்ல ஒரு பேர் வரணுமே. ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆகிர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், ஷாபான், முஹர்ரம், ரஜப், ஏதாவது ஒன்றாவது வரணுமே. வரவில்லை சகோதரர்களே. ஆனால் ஒரே ஒரு மாதத்தை மட்டும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பெயர் சொல்லி அன்புடன் அழைக்கிறான், ரமலான் என்று அழைக்கிறான். இந்த ரமலானில் தான் உங்களுக்கு குர்ஆன் அருளப்பட்டது என்று சொல்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அப்ப இறைவனால் பெயர் சொல்லப்பட்ட அனைத்துமே பரக்கத்தானது, புகழாரம் சூட்டப்பட்ட அனைத்துமே பரக்கத்தானது. பெண்களின் பெயர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொன்னது கிடையாது.
ஆனால் ஒரே ஒரு பெண்ணை சொல்லி அல்லாஹ் தஆலா அவரை கௌரவப்படுத்துகிறார். அவர்தான் சையதத்தினா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சகோதரர்களே. ஆக மொத்தத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ரமலானை சங்கைப்படுத்தும் போது அவனால் படைக்கப்பட்ட அடியார்களும் சங்கைப்படுத்த வேண்டும். சும்மா ஏதோ ஏனத்தானோ காஜமாது என்னமோ சொல்வாங்க இல்லையா, அந்த கதையில அல்ல. ரமலானை கண்ணியப்படுத்தாதவன் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் டார்கெட் வைத்து அவனுக்கு இழிவை ஏற்படுத்துகிறான். நல்லா பாதுகாப்பானாங்க. அதற்குண்டான கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது, ரமலான்ல நோன்பு வைக்கிறதுக்கு முடியல, சலுகை கொடுக்கப்பட்டவர், நிறை மாத கர்ப்பிணி அல்லது பால் கொடுக்கக்கூடிய தாய் அல்லது அடுத்து நோன்பு வச்சுட்டா அவருடைய உடலுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடும் என்ற இரத்த சர்க்கரை நோயாளி அல்லது வேறு வகையான நோய்கள் மருத்துவர்களால் எச்சரிக்கப்பட்ட ஒரு நோயாளியாக இருந்தாலும் ரமலானுடைய காலகட்டத்தில் பப்ளிக்ல குடிக்கிறது அல்லது சாப்பிடுறது இதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். பப்ளிக்ல நோன்பாளிகள் முன்னால் சலுகை கொடுக்கப்பட்டவன் தான், நான் நோன்பு வைக்க வேண்டாம், ஃபிதியா கொடுத்துட்டா போதும், நான் நோன்பு வைக்க வேண்டாம், பின்னாடி உள்ள காலகட்டத்தில் கலால் செய்தா போதும் என்று சொல்லி அனுமதிக்கப்பட்டவர்கள் கூட அந்த நாளின் மதிப்பை உணராமல் வேறு விதமான காரியங்களில் உண்பது குடிப்பதை பப்ளிக்கில் செய்தானேயானால் அவனை டார்கெட் பண்ணி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஞ்சித்திருக்கிறார். அந்த அளவுக்கு ரமலான் உயர்ந்தது. இறைவனுடைய கடமைகளை மட்டுமே மேலோங்க செய்வது. இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானுக்கு நிகராக எதையுமே படைக்கவில்லை. நோன்புதான் ஒரு மனிதனை, ஒரு மூமினை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு சேர்க்கும். வேற எந்த அமலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைக்கவில்லை. இன்னும் ஒன்றை சொன்னால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள், முகஸ்துதி என்பது நோன்பில் கிடையாது. மற்றதெல்லாம் முகஸ்துதி இருக்குது. பெருமைக்காக ஹஜ் செய்யறது, பெருமைக்காக தர்மம் பண்றது, பெருமைக்காக தொழுகிறது, அப்படி எல்லாம் கூட இருக்கிறது. ஆனா பெருமைக்காக ஒருத்தர் நோன்பு பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. நான் பெருமைக்காக நோன்பு வச்சேன். ஏன்னா பயங்கரமான தியாகம், எண்ணிலடங்காத தியாகம், அர்ப்பணம். அந்த அர்ப்பணத்தை அவன் கையில் எடுக்கும் போது தன் என்ற புகழ் போய்விடுகிறது, முகஸ்துதி என்ற அந்த இது முகம் தெரியாமல் போய்விடுகிறது. அப்ப அல்லாஹ்விற்காக என்று நேர்ச்சை செய்தவனால் மட்டுமே நோன்பு இருக்க முடியும் சகோதரர்களே. அந்த நோன்பையும் இருக்காமல் ஒருவன் கடத்தும் போது அவன் மூமினாக இருந்து என்ன லாபம்? அல்லாஹ்வை நம்பியவனாக இருந்து என்ன லாபம் கிடைக்க போகிறது சகோதரர்களே? அதனால்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை ஒருவன் அடைந்தும் அதற்குண்டான சங்கையை செலுத்தாமல் இருந்தானேயானால் அவன் நாசமடையட்டும் என்ற ஜிப்ரீலுடைய துஆவிற்கு துணிச்சலாக ஆமீன் என்று சொன்னார்கள், தயக்கப்படவில்லை. ரஹ்மத்துல் ஆலமீன், உலகத்தாரின் அருட்கொடை. அப்படி ஒரு ஆப்போசிட்டான ஒரு நெகட்டிவான துஆவை செய்கிறார் என்று சொல்லும்போது ரசூலுல்லாஹ்வுடைய தாயுள்ளம் துடிக்கும் அல்லவா? என்னப்பா இப்படி என் சமூகத்துல நோன்பு இருக்காதவனுக்கெல்லாம் நாசத்தை கொடுன்னு சொல்லி நீ கேட்கிற அப்படின்னு ஜிப்ரீல் அவங்க கேட்கல. அவர் கேட்ட மாத்திரத்திலேயே ஆமீன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, நோன்பின் பலாபலன்களை, நோன்பின் முக்கியத்துவத்தை ஒவ்வொரு மூமினும், இதயத்தில் இறைவனை சுமந்த ஒவ்வொரு மூமினும் கண்டிப்பாக எடுத்து நடக்க வேண்டிய ஒரு கடமையும் கடப்பாடும் இருக்கிறது சகோதரர்களே. அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எல்லா மக்களையும் அல்லாஹ் நோன்பாளிகளாக மாற்றுவானாக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.